கிரக நிலவரங்களை பார்க்கலாம். மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு மற்றும் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத விதமாக சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில நேரங்களில் மற்றவர்களுடைய நலனுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டி வரும். வண்டி வாகனங்கள்லாம் பிரயாணம் செய்யும் பொழுதோ ஓட்டும் பொழுதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் அதை ஒரு நாள் தள்ளி போடுவது சிறந்தது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப ஒரு இனிமையான சூழல். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தனவரவு சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களுக்காக சில தர்மங்களை செய்வீர்கள். அப்படி செய்யும் பொழுது மன நிறைவு ஏற்படும், புண்ணியம் கிடைக்கும். அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில சம்பாத்தியம் ஓடுறதை விட்டுட்டு சில நேரங்களில் ஆத்ம திருப்திக்காக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அது போன்ற ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு நல்ல தைரியம், நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்ல ஒரு திறமையான பேச்சுக்கள், சலனமற்ற ஒரு மனம், ஒரு தெளிவான சிந்தனை, இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருப்பதால் மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆகட்டும், நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாகட்டும் ரொம்ப தெளிவாக சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், இல்ல சில நேரங்களில் நீங்க பண்ணக்கூடிய சில பண செலவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயன்படாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் நிதான போக்கோடு செயல்படணும். ஒரு அத்தியாவசியம் வந்தானா இதை செய்ய வேண்டுமா என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செயல்படும் பொழுது வரக்கூடிய நஷ்டங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க முடியும். உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம். ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன தெம்பு, திருப்தி, இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. பல நாட்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த வெற்றி என்ற ஒரு கனியை பறிக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் ஏற்படும். ஒரு ரன்னர் பார்த்தீங்கன்னா, அந்த அத்லெட் ரன்னர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக அவங்க பயிற்சி எடுப்பாங்க. அங்க ஓடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் இருக்கலாம், 20 செகண்ட் இருக்கலாம். ஆனா அந்த 20 செகண்ட் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்பாங்களா, அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு தன்மை எப்படின்னா நீங்க பட்ட பாடுக்கெல்லாம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும். யார்கிட்ட சிறப்பா செயல்பாடுகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் வருதோ இல்லையோ மேல மேல வேலைகளை கொடுப்பாங்க. இப்போ நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் சில புக்கிங் கவுண்டர்ஸ்ல ரொம்ப எஃபிஷியன்டா இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாம் சொல்லுவோம், அப்பா அவங்களுக்கு வேகமா போகுது பாக்கி அங்க போய் நின்னுக்கலாம். அந்த பாவம் அவங்க ஒரு 40 பேர் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. மற்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 25-30 பேர் அதே நேரத்தில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய திறமை பளிச்சிடும். அதனால வேலை பலவும் அதிகரிக்கும். அது போன்ற ஒரு தினம்.
துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். சந்திராஷ்டம் விலகிறது, அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பாள் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா திகழ்வீங்க. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு அற்புதமான தினம். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தனவரவு சிறப்பாக இருக்கும். எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக, தெய்வ கடாட்சம் நிறைந்த தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் திறந்த மனதோடு தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டியது அவசியம். இது ஒரு பெரும்பாலும் இந்த தினம் உங்களுக்கு ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தினம், தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தினம், குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தினமாகவும் அமைந்திருப்பதால் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா மற்றவர்களை ஏமாற்றியோ அல்லது குறுக்கு வழியில் சென்றோ அடைந்து விடலாம் என்ற நப்பாசையை கைவிட்டு ஒரு நேர்மையான ஒரு செயல்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க முடியும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மிக மிக சிறந்த தினம்னு சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் ரொம்ப சிறப்பா இருக்கும். சில நேரங்கள்ல திருமணம் போன்ற பேச்சுக்கள் நடந்தா உங்களுக்கு நீங்க ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய அளவில் அந்த வரக்கூடிய வரன்களாகட்டும், அந்த பேச்சுவார்த்தைகளாகட்டும் ரொம்ப சிறப்பாக அமையும். இப்போ உங்களுடைய மகனுக்காகவோ மகளுக்காகவோ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா மன நிறைவை நிச்சயம் அடைவீர்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு பலாபலங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுவாங்க, எதிரியும் நண்பனாவான். அது மாதிரி எதிரி கூட நண்பனாகக்கூடிய ஒரு தினம். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் உடல்நல கோளாறுகள்லாம் சீரடைஞ்சு உடல்நலம் சிறந்த முறையில் அடைவாங்க. பல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குழந்தைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படும். மனசுல ஒரு அமைதி இருக்கும், புதிய சிந்தனைகள் உருவாகும். இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில அரிய விஷயங்களை பற்றி பேசுவார்கள், அதை பற்றி திட்டங்களை எல்லாம் தருவார்கள். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மரியாதை, மதிப்பு இதெல்லாம் கூடக்கூடிய ஒரு தினம். பணவரவு எதிர்பாராத விதமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு தினமாகவும் அமைந்திருக்கிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்த சில பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் விலகக்கூடிய தினம். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக மாறும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதால் உங்களை பெரிய அளவு உங்களை புகழுக்கு ஆளாவீர்கள். ரொம்பவும் சிறப்பான தினம். உங்களுடைய திறமையை உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம்.